பாவம்யா, பொம்மி அக்காக்கு தான் உன் கூட வாழ கொடுத்தே வைக்கல. ஒருவேளை நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவளோ? என் பொம்மிக்கே கொடுத்து வைக்காதப்ப நீ எப்படி கொடுத்து வச்சவளா இருப்ப? இதோ நாளைக்கு நான் கிளம்பி போக போறேன். உன்னோட இந்த ஆசையெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே, அதுவும் முடிஞ்சு போச்சு. வா போலாம். சார், இன்னைக்கு எங்க ஹோட்டலோட 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி விழா. இந்த விழாவில் கலந்துக்கிற ஜோடிகள் பேரெல்லாம் எழுதி குலுக்கல் முறையில நாங்க ஒரு ஜோடிக்கு பரிசுகள் தரதா முடிவு பண்ணி வச்சிருந்தோம். குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோடியும் நம்ம விழாவை சிறப்பிச்ச ஜோடியும் ஒண்ணுதான். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ராணி சித்தா ஜோடி. மேல வாங்க சார். மேடம் நீங்களும் வாங்க. ஐயோ, நான் சொன்ன மாதிரி நாம தான் ஜெயிச்சிருக்கோம் பாத்தியா? வாயா. ஏய், நாளா வரல. வாயா. சார், என்னன்னு பிரிச்சு பாருங்க சார். சார், நீங்க மேடம்க்கும் மேடம் உங்களுக்கும் போட்டு விடணும்னு எங்க ஹோட்டல் சார்பாவும் இங்க வந்திருக்கவங்க சார்பாவும் கேட்டுக்கிறோம். எனக்கு ஒரு சின்ன ஆசையா, இந்த படத்துல எல்லாம் ஹீரோ மண்டி போட்டு உட்கார்ந்து ஹீரோயினுக்கு எல்லாம் மோதிரம் போட்டு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு போட்டு விடியா? அதெல்லாம் என்னால முடியாத. ஒழுங்கா வரல காட்டு போட்டு விடுறேன். என்ன சார், மேடம் தான் இவ்வளவு ஆசைப்படுறாங்களே, போட்டு விடுங்க சார். சரி. ஏய், என்ன சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வேலையை காட்டுறியா? பின்ன எனக்கு கச்சிருக்கிறதே இன்னைக்கு ஒரு நாள் தான், விட்டுருவேனா என்ன? ஏய், முதல்ல கிளம்பு கிளம்பு. யோ யோ யோ, அங்க பாரியா? என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? யோ, எனக்கும் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்குதியா? வாயா போய் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், முதல்ல கிளம்பு. நீ தான் என்ன டைவர்ஸ் பண்ண போறல, அது மட்டுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டிலேயே நீ இருக்க போறதில்ல. உன் ஞாபகமா எதனாச்சும் ஒன்னு என்னாண்ட இருக்கணும்னு ஆசைப்படுறியா? வாயா, ஒரு போட்டோ தானே. ஏன் இழுக்குற? வாங்க சார், வாங்க மேடம். போட்டோ எடுத்துக்கணும். எடுக்கலாம் மேடம். எங்க ஸ்டுடியோக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு சார்? அது போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். வாங்க சார்.
சார் பாருங்க சார். ஒய் பொம்மி, போன்ல என்ன மும்மரமா பாத்துட்டு இருக்க? வேம்பு சார், ஆ. நீங்களும் பாருங்களேன். மல்லிகா என்னோட சின்ன வயசு போட்டோவெல்லாம் போட்டோ எடுத்து அமைச்சிருக்கா. உன்னை விட இந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்காளே. இப்பதான் கொஞ்சம். வேம்பு சார், கிண்டல் பண்ணாதீங்க வேம்பு சார். சரி சரி, சும்மா தான் சொன்னேன். சார் உங்களுக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு நாங்க குழந்தையோட போட்டோவை இமேஜின் செஞ்சு ரெடி பண்ணி உங்க போட்டோவோட சேர்த்து ரெடி பண்ணி கொடுக்கறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. எப்படி சார் இருக்கு? யோ, என்னத்துக்கு அழுவுற? இது பொம்மையோட சின்ன வயசு போட்டோ மாதிரியே இருக்கு. யோ, இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாமா இதே மாதிரி? உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்னம்மா ராணி, நல்லா என்ஜாய் பண்ணியா? என்னப்பா நீங்க? அவதான் லைவ் டெலிகாஸ்டே பண்ணிட்டு இருந்தால. அது சித்தார்த், இவன் ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆகு போ. சரி. அப்பா, இந்த குழந்தை பாருங்களேன். அச்சு அசல் சின்ன வயசுல பொம்மை எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கா பாருங்க. சித்தி, நானும் பொம்மி அக்கா மாதிரி தானே இருக்கிறேன். அப்போ நான் சின்ன வயசுல இருந்தாலும் இப்படிதானே இருந்திருப்பேன். ஷோ, ஆமால. சரி ராணி, டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. தமனா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தார்த்தோட ரூம்ல இருந்து ஒரு அணுகுண்டு வெடிக்கிற சத்தம் கேட்க போகுது பாரு.
கடைசியில உன் புத்திய காட்டிட்டல. என் உயிரை காப்பாத்திருக்கேன்னு ஒரு நாள் போனா போதுன்னு உன் கூட ஊரை சுத்திட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். சித்தார்த் மாறவே மாட்டான் போல இருக்கே. என்னம்மா இது? அவனை நம்பி இந்த பொண்ணை அவன் தலையில கட்டி வச்சு எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். வளரு, இனிமே இத பத்தி அவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, அவன் கண்டிப்பா மாறுவான். இல்லம்மா, எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இனிமே நான் இல்ல, நீங்க யாருமே அவங்கிட்ட இத பத்தி பேசவே கூடாது. ஏய், உனக்கு வாரிசு கேக்குதா? என்ன சொன்னாலும் கேட்டு தலையாட்டு நினைச்சியா? சை, நீ எங்க இருந்து வந்தியோ அந்த புத்தி உன்னை விட்டு போகுமா என்ன? எப்பவுமே இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு என் உடம்பு ஒரு குழந்தையை பத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகணும் தானே இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்க. உன்னெல்லாம் மதிச்சு உன் ஆசைக்கு மதிப்பு கொடுத்து உன் கூட வெளியே வந்தல்ல, என்ன சொல்லணும்? எப்படி உனக்கு இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது? உன் உடம்புல அப்படி கூசல. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? பேசாத. என் பொம்மையோட உருவம் மட்டும்தான் உன்கிட்ட இருக்கு. அவ குணத்துல ஒரு 10% கூட உன்கிட்ட இல்ல. ஏன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையான எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன மாதிரி சமயத்துல என்ன மாதிரி பிளான் போட்டு அதை நடத்தவும் செய்வ? உங்கள ஒரே ரூம்ல இருந்திருக்க நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. இனி ஒரு நிமிஷம் கூட என் மூஞ்சிலேயே முழிக்காத. என்ன தமனா, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா உன் அத்தைய பத்தி? இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் அந்த கிழவன் கிட்ட அப்படி ஒரு பிளான சொன்னேன். அத்தை, நிஜமாவே நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் அத்தை. இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. சூப்பர் அத்தை. ஆமாம்மா, சித்தார்த் இருக்கிற கோவத்துக்கு அந்த ராணி அவன் கண்ணாலேயே எரிச்சிருப்பான் போல இருக்கே. ஆமாக்கா, இப்படி ஒரு பிளானை போட்டு அந்த ராணியை ஒண்ணு இல்லாம ஆக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா அவன் அவளை புரிஞ்சுப்பான். ஏய், உனக்கு வாரிசு கேக்குதா? நீ எங்க இருந்து வந்தியோ அந்த புத்தி உன்னை விட்டு போகுமா என்ன? கூடல ஒரே ரூம்ல இருந்திருக்க நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. பொம்மி அக்கா, டாடி யார என்ன புரிஞ்சுக்கணும், அவ மனச மாத்தணும்னு நான் பண்ண முயற்சி எல்லாமே போயிருச்சுக்கா. நான் இன்னைக்கு அம்மா சந்தோஷமா இருந்த நீ பார்த்தல. வாழ்நாள் பூராவும் இதே சந்தோஷத்தோட டாடிகாரனோட நான் வாழணுன்றதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன்க்கா. உன்னோட ஆசையும் அதாங்கிறத எனக்கு தெரியும்க்கா. ஆனா அந்த ஆசை வெறும் காணல் நீரா போயிரும் போலகுதுக்கா. என்னால அவனை மாத்தவே முடியலக்கா. அவன் வெளிநாட்டுக்கு போவான்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அதையும் என்னால தடுக்கவே முடியலக்கா. இப்ப நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலக்கா.
பொம்மி அக்கா, தாடிகார மேல நான் உசிரியே வச்சுக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. அத அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. அவன் எப்படி மனசாட்சியே இல்லாம பேசினான்னு பார்த்தல. நான் குப்பத்துல இருந்து வந்தாலும் நான் என்னக்கா அப்படி கீழ்த்தரமாவா யோசிப்பேன்? எம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னான்னு பார்த்தல. அவன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததை என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் அங்கேயே செத்துட்டேக்கா. போச்சுக்கா, எல்லாம் போச்சுக்கா. நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் போச்சு. என்னோட ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சுக்கா. நான் நினைச்சது எல்லாமே மண்ணோட மண்ணா போச்சுக்கா. இனி அந்த தாடிக்காரனை என் வழிக்கு கொண்டு வரதெல்லாம் முடியாத ஒரு காரியம்க்கா. என்னோட நம்பிக்கை முழுசும் விட்டு போச்சுக்கா. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலக்கா. நான் அதையும் உன்னாண்டே ஒப்படைச்சிடுறேன். இந்த வாழ்க்கை நீ போட்டு பிச்சைக்கா. இது எப்படி இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணுக்கா, என்னால அந்த தாடிக்கார இல்லாம வாழவே முடியாதுக்கா, வாழவே முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்குதுக்கா. ஏன்னா டைவர்ஸ் பேப்பர்ல நீதான் கையெழுத்து போட சொன்ன. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ அவனை வெளிநாட்டுக்கும் போக விடமாட்ட, என்ன விட்டும் போக விடமாட்ட. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுக்கா. ஏன்பா சித்தார்த், இப்படி வயசான காலத்துல எங்களை தவிக்க விட்டு போறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? தாத்தா, என் கரியருக்காக நான் அங்க போறேன். அதுவும் கனடால ஒர்க் பண்ணணுங்கிறது என் கனவு தாத்தா. ஏண்டா இந்த தாத்தா பட்டியல உனக்கு வேணாமாடா? அவனே இப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். அது இதுன்னு சொல்லி அவனை குழப்பாதீங்க. அவன் போகட்டும்பா. அவன் எதிர்காலத்தையும் அவன் பார்க்க வேண்டாமா? டேய் பது, அவன் இங்க இருக்கிறதுனால அவன் எதிர்காலத்துக்கு என்னடா பாதிப்பு வந்துட போகுது? சரி சரி போதும். எதுக்காக எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்களாம் பேசுறதுனால என்னோட பிளான்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நான் கனடா போறதுதான். என்ன இது? சித்தார்த்த தம்பி ஊருக்கு கிளம்புது. இவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி, மேல போய் பாப்போம். என்ன தமனா, சித்தார்த்த கிளம்பும் போது அந்த ராணியோட முகம் போற போக்க பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா அத்தை, நானும் அந்த காட்சியை பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, சித்தார்த் போன பிறகு அந்த ராணியோட ஆட்டத்தை அடக்க போறத நினைச்சு இப்பவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. ஏய் ராணி, ஏய் எந்திரி. ஏய் எந்திரி. ஏய், தாடிக்கார வெளிநாட்டு கிளம்பி நிக்கிறான். நீ நடன எங்க தூங்கி நிக்கிற?
அக்கா எதுக்கு இப்போ நீ இப்படி பதற? தாடிகாரன் வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டான். பொம்மி அக்கா எதுக்கு இருக்கிறாங்க? அவங்க பாத்துப்பாங்க. அவனை போக விடாம அவங்க தடுப்பாங்க. சரிடி, பொம்மி தடுக்கிறது இருக்கட்டும். முத நீ கீழே இறங்கி வா. எந்திரிங்கறல்ல, வாடி வா. வா.